வீடுகளில் ஆராதனையின் மூலமாக அவருடைய பிரசனத்தை நிச்சயமாய் நாம் அறிந்து கொள்ள முடியும். வேதம் சொல்கிற வண்ணமாக உண்மையாய் கொடுக்கிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து நாம் இருக்கின்ற இடத்திலிருந்து ஆராதிக்கின்ற போது தேவனை தேடும் பொழுது நிச்சயமாய் தேவன் வெளிப்படுவார். அவர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்துக்கும் தேவனாக இருக்கின்றபடியினாலே நாம் நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட தேவனை நம் சனத்திலே உண்மையை ஆராதிக்கும் சொன்னால் அந்த பிரசனத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். இதில் பங்கிருக்கிற அனைத்து தேவ ஜனங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை மையப்படுத்துவோம். துதிகளிலே வாசம் செய்கிற தேவனாய் நாம் தேவன் இருக்கின்றார். துதிகளிலே பிரியப்படுகிற தேவனாய் நாம் தேவன் இருக்கிறபடினாலே ஒரு துதியின் பாடலை பாடி தேவநாமத்தை இந்த குடும்பமாக மேம்படுத்துங்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. Thank you, Jesus. துதித்து பாடிட பாத்திரரே துங்கவனே சுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரரே துங்கவனே சுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை மேல் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியானந்தமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியானந்தமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்ணிப்போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்ணிப்போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரை நம்பி ஜீவித்திட விடுதலை இந்த ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியானந்தமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியானந்தமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். என்பவராம் திரையாத்திரைகள் என்பவராம் இயேசு நம்மோடு இருப்பார். என்பவராம் திரையாத்திரைகள் என்பவராம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் முகவிதமான ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியானந்தமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியானந்தமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி கூடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி கூடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் நமக்கு இந்த சோதரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியானந்தமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியானந்தமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வஞ்சிகள் தீர்த்திட வந்திடுவார், வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வஞ்சிகள் தீர்த்திட வந்திடுவார், வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திருந்தார்
இருக்கிறபடினாலே யாரெல்லாம் இந்த வேளையில் துதித்து நோக்கி பார்க்கிறாரோ அவருடைய ஸ்தலத்துக்குள் இறங்குவதற்காக நன்றி கர்த்தாவே. தேவன் ஆவியாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் உங்களை நோக்கி பார்க்கிறோம், நீரும் எங்களை நோக்கி பார்க்கிறது ஐயா. உங்களை நோக்கி பார்த்த முகங்கள் வைக்கப்பட்டு போவதில்லை கர்த்தாவே. ஆண்டவரே முகத்தில் பிரகாசிக்கப்படுகிற தேவன் ஐயா. உங்களை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. குடும்பமாக நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு ஸ்தலத்தினுடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. தேவஜனங்களாகி நாங்கள் நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாக எங்களுக்கு பதில் உண்டு கர்த்தாவே. நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம், உண்மை நோக்கி பார்க்கிறோம், உண்மையே நோக்கி பார்க்கிறோம் ஐயா. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசுயா ஸ்தோத்திரம், இயேசுயா ஸ்தோத்திரம், இயேசுயா ஸ்தோத்திரம், இயேசுயா ஸ்தோத்திரம். உலகம் நெருக்கையில் நீரோ நடக்கிறீர். உலகம் நெருக்கையில் நீரோ நடக்கிறீர். உமது அழைப்பிலே அந்த வெறுப்பை மறைக்கின்றேன். உமது அழைப்பிலே அந்த வெறுப்பை மறைக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசுயா ஸ்தோத்திரம், இயேசுயா ஸ்தோத்திரம், இயேசுயா ஸ்தோத்திரம், இயேசுயா ஸ்தோத்திரம். கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீர். கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீர். உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே. உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசுயா ஸ்தோத்திரம், இயேசுயா ஸ்தோத்திரம், இயேசுயா ஸ்தோத்திரம், இயேசுயா ஸ்தோத்திரம். நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். உம்மில் மகிழ்கின்றேன், நான் உன்னை மறக்க நாம் வென்றாவே. உம்மில் மகிழ்கின்றேன்,
குடும்பத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. இயேசுவை நோக்கி பார்க்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே குடும்பமாய் நோக்கி பார்க்கிறபடினாலே நீரும் எங்களை காண்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆகாரம் அன்றைக்கு சொன்னது போல நீர் எங்களை காண்கிற தேவன் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் தாங்கினதற்காக நன்றி, ஒவ்வொரு குடும்பத்தையும் நடத்துவதற்காக நன்றி கர்த்தா. தொடர்ந்து நடத்தும்படியாய் சொல்கிறீர்கள். இந்த இக்கட்டான காலங்களிலே, இந்த தடுமாற்றமான காலங்களிலே, இந்த தத்தளிப்பான காலங்களிலே ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்மணி போல காப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேவன் பொறுப்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு குடும்பத்தின் தேவை என்னவோ அவையெல்லாம் தேவன் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் எதை கேட்டாலும் அதை நாம் தருவெடுத்துள்ளவராக உன் நாமத்தில் கேட்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவையும் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உலகத்தில் வந்திருக்கிற இந்த கொள்ளவையானவர் எந்த குடும்பத்தையும் அணுகாத படிக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி அடைத்து வைத்திருப்பதற்கு நன்றி கர்த்தா. குடும்பத்தில் இருக்கிற பெரியோர்கள், அண்டவரே, வாலிப பிள்ளைகள், சிறு குழந்தைகள் எல்லோரையும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளிலும் கூட அந்த சபையிலே ஆலயத்தில் ஆராதிக்க விட்டால் தேவனே எங்களை தேடி வந்து எங்களோடு இடைப்படுவதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேவன் பொறுப்படுத்திக் கொள்கிறார். தேவ வசனத்தின் மூலமாக எங்களோடு இடைப்படுகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட சற்று நேரம் வசனங்களை தியானிக்கும்படியாக அப்போஸ்தலர் புத்தகம் 1ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் விதமாக நாம் வாசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம், ஆக்ட்ஸ் chapter 1 verse 3. அவர் பாடப்பட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான கிறிஸ்தாவினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு கூட காண்பித்தார். உயிரோடு இருக்கிறவர்களாக காண்பித்தார். கடந்த வாரத்தில் உயிர்த்தெழுதலை குறித்து நாம் தியானித்தோம். உலகம் முழுமையாக உயிர்த்தெழுதலை குறித்து பண்டிகையாக கொண்டாடினார்கள். ஆலயத்துக்கு போகாவிட்டாலும் கூட ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையின் மகிழ்ச்சி தேவஜனங்களாகிய உலகத்தில் இருக்கிற தேவஜனங்கள் யாவரும் அந்த மகிழ்ச்சியை தங்கள் குடும்பத்தில் அதை அனுபவித்திருப்பார்கள். காரணம், அவர் உயிருள்ளவர் என்பதை நாம் விசுவாசிக்கின்றோம். இங்கே நாம் பார்க்கும்போது 40 நாளும் தம்மை அவர் உயிரோடு கூட காண்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். உலகத்தில் தேவனை அறியாத ஜனங்களுக்குள் குழப்பம் இருக்கலாம், ஆனால் தேவஜனமாய் நமக்குள் குழப்பம் இருக்கவே கூடாது. 40 நாளும் அவர் தம்மை உயிரோடு கூட காண்பித்ததாக பார்க்கிறோம். அதற்கு முன்பாக யோவான் எழுதின சுவிசேஷத்தில் கூட 2ஆம் அதிகாரம் 14 சொல்லப்படுகிறது, 3வது முறை அவளுக்கு உயிரோடு காண்பித்தார் சொல்லி பார்க்கிறோம். தடுமாறின தேவ ஜனங்களுக்குள், தடுமாறிய சிஷ்யர்களுக்குள்ளாக அவர் 3வது நாளிலும் 3வது முறையும் உயிரோடு கூட காண்பித்தார். அப்போஸ்தலர் வாசிக்கும் போது 40 நாளும் தம்மை உயிரோடு கூட அவர் காண்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். உயிரோடு கூட காண்பித்தது மாத்திரமல்ல, இன்றைக்கும் அவர் உயிருள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கின்றோம். உயிர் தெழுந்தவர் தன்னை உயிரோடு கூட 40 நாட்கள் அவர் காண்பித்த பிற்பாடு நடந்த சம்பவத்தை அதை அப்போஸ்தலர் வாசிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 5ஆம் வசனத்தை வாசிக்கிற விதமாக, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொல்லி அங்கே கட்டளையிடுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் என்று சொல்லி வேற்றிருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நிறைவேறத்தக்கதாக இருக்கிறது. ஆபிரகாமுக்கு தேவன் அழைத்து வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலைப் போல உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அதே போல் சாராளுடைய கர்ப்பம் செத்து போய் ஆபிரகாமுடைய வயது 100 வயதாய் இருந்த போது, அவர்கள் பிள்ளை பிறப்பதற்குரிய சாத்தியம் இல்லாத போது வாக்குத்தத்தம் நிறைவேறி ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஈசாக்கை கொடுத்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதுபோல் வேதத்தில் இருக்கிற அனைத்து வாக்குத்தத்தங்களும்
நிறைவேறுகிறதா இருப்பது போல இங்கே அப்போஸ்தலரில் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றும்படியாய் நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லி, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன நிறைவேற வேண்டும்? வாக்குத்தத்தத்தினுடைய நிறைவேற்றுதலை அங்கே ஒரு முழுமையை பார்க்கக்கூடிய தேவன் சொல்கிறார். அதற்கு பின்னால் நாம் பார்க்கும்போது தொடர்ந்து 6 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்க சொன்னால் விளங்கிக் கொள்ள முடியும். அதில் 8வது வசனத்தை வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியிடத்திலே வரும்போது என்று சொல்லி பார்க்கிறோம். இதுதான் பிதாவுடைய வாக்குத்தத்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வாக்குத்தத்தமாய் உலகத்துக்கு தேவன் கொடுத்தார். உலகத்தில் அவர் ஒரு குமாரனாக ஒரு பாலகனாய் பிறக்க வேண்டும் என்று சொல்லி வாக்குத்தத்தமாக ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அநேக தீர்க்கதரிசி புத்தகத்தின் மூலமாக தேவன் வாக்குத்தத்தமாய் கொடுத்ததை அவர் நிறைவேற்றினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 33 வருஷங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்ததை நாம் 4 சுவிசேஷ புத்தகத்தில் தெளிவாக வாசிக்க முடியும். அதற்கு பின்னால் அந்த சுவிசேஷ புத்தகத்தில் அவர் வாழ்ந்தார், அற்புதங்களை செய்தார், நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் சொல்லி நாம் 4 சுவிசேஷ புத்தகத்தில் வாசித்து பிற்பாடு உயிர்த்தெழுந்த பிற்பாடு அப்போஸ்தலர் புத்தகத்தில் தாமே அவர் 40 நாட்கள் உயிரோடு கூட காண்பித்த பிற்பாடு வாக்குத்தத்தம், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக எருசலேமில் நீங்கள் காத்திருங்கள் சொன்னால் அவர்கள் காத்திருந்தார்கள். என்ன வாக்குத்தத்தம்? பரிசுத்த ஆவியை பெறுவதற்குரிய ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் சொன்னார். அதற்கு பின்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கும் பொழுது இவைகளை அவர் சொன்ன பின்பு 9ஆம் வசனம் வாசிக்கிற இவைகளை பரிசுத்த ஆவியை நீங்கள் விடுதலை வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பகுதியில் எனக்கு சாட்சிகளாய் இருப்பேன் சொல்லி இதுதான் வாக்குத்தத்தம். ஒன்று, பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வீர்கள். அதோடு மாத்திரமல்ல, நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். எங்கே சாட்சிகளாக? எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பகுதியில் சாட்சிகள் என்று சொல்லி வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கு நிறைவேற்றும்படியாக ஆவியானவர் இறங்க ஆரம்பித்து விட்டார். ஆவியானவர் அவளுக்குள்ள இறங்கின பிற்பாடு அங்கே நாம் பார்க்க அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு முன்பாக நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது இவைகளை சொன்ன பின்பு அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார் சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சமாக 40 நாட்கள் உயிரோடு கூட காண்பித்த பிற்பாடு அவர்கள் கண்கள் முன்பாக உயிரோடு கூட அவர் எழுந்தருளுவதை சீஷர்கள் யாவரும் பார்க்கிறார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற போது 10 வாசிக்கிறோம், அவர் போகிற போது அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர் அருகில் நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்திருக்கிறீர்கள்? உங்களுக்கு இந்த வானத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்கள் முன்பாக வானத்தில் எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் தெளிவாக பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதை சீஷர்களும் அநேக ஜனங்களும் பார்ப்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்னால் நடக்கின்ற சம்பவம் என்ன? அங்கே வாக்குத்தத்தத்தை சொன்ன பிரகாரமாக 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அந்த ஆவியானவரை சீஷர்கள் யாவரும் ஏறக்குரிய 120 பேரை சொல்லி பார்க்கிற யாவரும் அந்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டார்கள். தெளிவாய் இவரை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தேவன் ஆவியாய் இருப்பதாக தான் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆவியான தேவன் இருக்கிறார். இன்றைக்கு குடும்பமாக ஆராதிக்கின்ற வீடுகளில் ஆராதிக்கிற உங்களுடைய நடுவிலே தேவன் ஆவியாக இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா! ஆவியாக இறங்கி வந்திருக்கிறார். பிதாவின் வாக்குத்தத்தம் அதுதான். ஆவியானவரை உலகத்துக்கு தேவன் கொடுக்கபடியான ஒரு வாக்குத்தத்தம். அதை நாம் யாவரும் பெற்றுக்கொண்டபடியினாலே இன்றைக்கு தேவன் ஆவியாக இருக்கிறார். அவர் உயிருள்ளவராக தன்னை வெளிப்படுத்தின பிற்பாடு இன்றைக்கு தேவன் ஆவியாக இருப்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவரை ரூபத்தின் மூலமாய் பார்க்கவே முடியாது, சொரூபத்தின் மூலமாய் பார்க்கவே முடியாது. சொரூபத்தினாலும் ரூபத்தினாலும் அவரை எந்த விதமான வடிவத்தினால் ஆராதிப்பதினாலே எந்த பயனும் இல்லை என்று சொல்லி இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடியும். என்றால் தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆவியானவரை அந்த சீஷர்கள் யாவரும் பெற்றுக்கொண்ட பிற்பாடுதான் அவர்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வருகிறது. இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த போது கூட, சீஷர்கள் அவருடன் படையின போது கூட யூதாஸ் அவரை காட்டி கொடுத்து விட்டார்.
பேதுரு 3 முறை தேவனை இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார். ஆனாலும் கூட ஆவியாக அவர்கள் மேல் இறங்கின பிற்பாடு அவருடைய வாழ்க்கை வித்தியாசமான ஒரு மாற்றம் வந்தது. அதுபோல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்று விசுவாசித்து எந்த விதமான ரூபத்திலையும் எந்த சொரூபத்திலையும் எந்த விக்கிரகத்திலும் அவரை நாம் காணாதபடிக்கு அவர் ஆவியாய் இருக்கிறது சொல்லி விசுவாசிக்கின்ற போதுதான் அவருடைய வல்லமைகளை பெற்றுக் கொள்ள முடியும். இன்னும் சற்று ஆழமாய் நாம் அதை புரிந்து கொள்ளும்படியாக எடுத்து நாம் வாசிப்போம். 2 தீமோத்தேயுவில் வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். வேத வாக்கியம் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். அதனால் வேத முழுமையா யாரால் எழுதப்பட்டது? தேவ ஆவியினால் எழுதப்பட்டது சொல்லி பார்க்கிறோம். அதனால் ஒவ்வொரு தேவ ஜனங்களும் அதிகமாக வேதத்தை வாசிக்க வேண்டும். குறிப்பாக ஏறக்குறைய இன்றைக்கு 22 நாட்களுக்கு மேலாக நாம் வீடுகளில் தங்கி இருக்கிறோம். ஆனாலும் கூட நாம் அதிகமாக தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ள முடியாமல் தான் இருக்கிறோம். வேதத்தை வாசிக்க முடியாதபடி நாம் அதிகமாக நேரத்தை வீணடித்து விடுகிறோம். முன்பு நமக்கு அதிகமான வேலைகள் அலுவல்கள் இருந்தது. அதனால் அதை குறித்து சொல்லிக்கொண்டு நம்முடைய நேரங்களை வீணாக்கி கொண்டோம். ஆனால் இன்றைக்கு உலக முழுமையாக நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உலக முழுமையாக வெளியே வர முடியாதபடிக்கு எல்லாம் பார்க்கின்றோம். எல்லாம் லாக்டவுன் ஆயிருக்கிற நிலைமையில் இருக்கிறபடினாலே இன்றைக்கு அந்த நேரத்தை கூட நாம் வீணாக்கி விடுகிறோம். வேறு சொன்னா தேவன் ஆவியா இருக்கிறார். வேதம் எப்படி இருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். வேத வாக்கியம் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு சொல்லி பார்க்கிறோம். கையில் இருக்கிற வேத வாக்கியம் என்பது தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறபடினாலே இதை நாம் வாஞ்சையோடு கூட தாகத்தோடு கூட ஆசையோடு கூட வாங்கி இதை படிக்கின்ற போது அந்த வேத வாக்கியத்திருக்கிற அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்குள்ளாய் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இங்கே சொல்லப்பட்ட வண்ணமாக தேவன் இருக்கிறார். வேத வசனம் யாருடையது? தேவ ஆவியினால் அருளப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். நன்றாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் தேவனை கொடுத்ததான விளக்கம் தெளிவாக இருக்கிறது. இந்த உலகத்தில் ஒரு தேவ ஜனனுடைய கையில் கொடுத்திருக்கிற வேதமும் தேவனுடைய அந்த அநாதி ஞானம் கொண்டு மனிதனுடைய வாழ்க்கையில் தன்னை வெளிப்படுத்தக்கூடிய விதங்கள் வேறு யாருக்கும் விவரமாய் சொல்ல முடியாது. 40 நாட்கள் திருஷ்டாந்தமாக தெளிவாக தன்னை உயிரோடு கூட அன்றைக்கு காண்பித்தது மாத்திரமல்ல, இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருப்பதை நாம் அனுபவிக்கும்படியாக, உயிரோடு கூட இருப்பதை நம் வாழ்க்கையிலே அதை நம்முடைய உணர்விலே பெற்றுக்கொள்ளும்படியாக வேத வாக்கியம் எல்லாம் யாருடையது? தேவனுடைய ஆவியானவரால் உண்டாக்கப்படுது. தேவ ஆவியினால் அருளப்படுது சொல்லி பார்க்கிற வண்ணமாக இந்த வார்த்தையும் தேவன் ஆவியாக இருக்கிற என்ற ஒரு எண்ணம் நமக்குள் இருக்கும் போது இந்த வார்த்தைகளுக்குள் இருக்கிற வல்லமைகளை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வார்த்தையில் இருக்கிற அதிசயங்கள் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். பலவிதமான கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியும். என்று சொன்னால் வேத வாக்கியம் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டபடியினாலே, சொல்லப்பட்டவனாக அருளப்பட்டபடியினாலே எந்த மனுஷனும் எப்படி இருக்க வேண்டுமாக தேவாவில் அருளப்பட்டபடினாலே மனுஷன் தெரிந்தவனாக என்று சொல்லி பார்க்கிறோம். யாரா இருந்தாலும் கூட இந்த வார்த்தைக்குள்ளாக நம்முடைய சிவரும் வளர்ச்சி அடைகிற மக்களாய் மாறுகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஒன்றை விலகிக் கொள்ள வேண்டும். தேவன் எப்படி இருக்கிறார்? அப்போஸ்தலர் புத்தகத்திலே பார்க்கின்ற போது 4 சுவிசேஷ புத்தகத்தில் வாசிக்கின்ற போது அங்கே அவருடைய பிறப்புகள், அவருடைய வாழ்ந்த விதங்கள், அவருடைய மரணங்கள், அவருடைய அற்புதங்கள் எல்லாம் பார்க்கிறோம். அதிலே அவருடைய உயிர்த்தெழுதலை பார்க்கிறோம். ஆனால் அப்போஸ்தலர் புத்தகத்தில் வரும்போது தேவன் எப்படி மாறிவிட்டார்? ஆவியாக மாறிவிட்டார். தேவன் பரலோகத்துக்கு தேவன் எடுத்துக்கொள்ளப்படுவதை அங்க இருக்கிற சீஷர்களும் ஜனங்களும் பார்க்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக தேவன் சொன்னார், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற முடியாது. என்ன வாக்குத்தத்தம்? பரிசுத்த ஆவியின் இடத்திலே வரும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? பலனடைந்து என்று சொல்லி பார்க்கிறோம். வல்லமை, பவர், பலனடைந்து என்று சொல்லி பார்க்கிற வண்ணமாக அந்த ஒரு வல்லமையை பெற்றுக் கொண்டபடியினால் நாம் எப்படி இருக்க முடியும்? சாட்சிகளாக இருக்க முடியும். இன்றைக்கு தேவ ஜனங்களாகி நாம் சாட்சிகளாக இருந்தால்தான் அநேக ஜனங்களை தேவனுக்குள் ஆதாயப்படுத்த முடியும். தேவனுக்குள் அநேக ஜனங்களை வழிநடத்த முடியும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் இருக்கிறார், ஆவியானதான் இருக்கிறார். தெளிவாக நமக்கு தேவன் வேதத்தின் மூலமாக இடங்கள் கொடுத்திருக்கிறபடினாலே நாம் வேத வாக்கினை செய்ய வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேத வாக்கினை அதிகமாக தியானிக்க வேண்டும். காரணம் என்ன? வேத வாக்கியம் எல்லாம் யாருடையது? தேவ ஆவியினால் அருளப்பட்டபடினாலே நாம் அதிகமாக வேத வசனங்களை வாசிப்பதற்கு அதிகமான நேரத்தை கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நமக்கு அரசாங்கம் உலகம் முழுமையாக ஒரு வாய்ப்பு
தேவன் கொடுத்த போதிலும் கூட இதை நம்மால் பயன்படுத்த முடியாதபடியான ஒரு அவல நிலைக்குள்ளாய் இருக்கிறோம். இந்த நாட்களிலே நாம் அதிகமாக தேவ சமூகத்தை தேடும்படியான ஒரு நேரமாக இருக்கிறது. மற்ற நாட்கள் எல்லாம் மற்ற காரியமெல்லாம் வீணாய் போய்விட்டது. தேவன் நமக்கென்று ஒரு நாட்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உலக ரீதியான காரியங்களை பார்க்கும்போது பாடுகள் தான், வேதனைகள் தான், துக்கங்கள் தான், துயரங்கள் தான், சகலம் தான். ஆனால் தேவ ஜனமாய் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனோடு கூட ஐக்கியம் கொள்வதற்குரிய ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்திருக்க காரணம் என்ன? தேவன் ஆவியாய் இருக்கிறார். வேத வாக்கியம் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறபடியினாலே இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் போது நாம் தேடுகிற மக்களாய் மாற முடியும். இந்த நாட்கள் மாத்திரமல்ல, இதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அப்படியாக ஒவ்வொரு தேவ ஜனங்களும் இந்த நாட்களிலே நீங்கள் அதிகமாக வேதத்தை வாசித்து சொன்னால் தொடர்ந்து செய்ய முடியும். அதை நீங்க ஃபாலோ பண்ணபடியாக ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் தள்ளப்படுவோம். என்று சொன்னால் இதில் நாம் என்ன பண்றோம்? ஒரு குறிப்பிட்ட ஒரு மாதமாக இதில் நாம் அதிக பழக செய்வோம். இது நம்முடைய வாழ்க்கை அதே பழக்கமே மாறிவிடும். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். நாம் தொடர்ந்து தேவன் ஆவியா இருக்கிறபடினாலே இன்னொரு வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ரோமர் 8:14. ரோமர்ஸ் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய ஆவி நடத்தப்படுகிறது சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் நடத்துகிறவராய் இருக்கிறார். இதன் மூலமாக வேத வாக்கியம் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டபடியினாலே யாரெல்லாம் வேதத்தை அதிகமாக நேசித்து அதை வாங்கித்து வாசிக்கிறோமோ அத்தனை பேரும் யார் நடத்துவார்? தேவ ஆவி நடத்துவார். காரணம் என்ன? ஒன்று, தேவன் ஆவியா இருக்கிறார். வேத வாக்கியம் எல்லாம் யாருடையது? தேவ ஆவியா இருக்கிறபடினாலே நாம் அந்த வசனத்தின் ஊடாய் கடந்து போகும்போது இங்கே சொல்லப்பட்டவனமாக வாசிப்பு மறுபடியும் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவி நடத்தப்படுகிறார்களோ என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, நாம் யார் நடத்தப்பட வேண்டும்? தேவ ஆவி நடத்தப்பட வேண்டும். தேவாவி நடத்துவா? வேத வசனங்கள் மூலமாக தான் நடத்துவா. வேத வசனம் என்ன சொல்கிறதோ, நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுவானாக என பார்க்கிறோம். ஆவியானவர் நடத்த விரும்புகிறவராக இருக்கிறார். எப்படி நடத்த விரும்புகிறார்? வேத வசனங்கள் மூலமாக. அப்போ நம்முடைய இதயத்துக்குள் இருக்கிறாங்க வசனம் அதிகமாக இருக்க வேண்டும். நம்முடைய இதயத்துக்குள்ளாக தேவ வசனம் அதிகமாக இருக்க வேண்டும். ஒரு காலம் வரும்பொழுது வேத வசனம் கிடைக்க முடியாத ஒரு பஞ்ச காலம் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்தில் இருக்கிற இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிருபையான நாட்களிலாவது நாம் அதிகமாக வசனங்களை வாசிக்கிறோமோ? உண்மையாகவே இந்த நாம் கொடுக்கப்பட்ட நாட்களில் நீங்கள் 4 சுவிசேஷ புத்தகங்களை செய்ய சுலபமாக வாசிக்க முடியும். புதிய ஏற்பாட்டுக்கு அனைத்து புத்தகத்தை வாசிக்க முடியும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த இந்த ஒரு கிருபையான நாட்களிலே நாம் வீணாய் போக்கிவிட்டால் யோசித்து பாருங்கள். அப்போ இன்றைக்கு தேவனுடைய ஜனங்களாய் நம்ம வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய வாசிங்க 14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய காட்சினஸ், தேவனுடைய பிள்ளைகளாய் மாற முடியும். தேவ ஆவி நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள் வர வேண்டும். தேவ ஆவி நடத்த வேண்டும். ஊழிய பாதையிலே கடந்து வரும்போதெல்லாம் தேவ ஆவி நடத்தப்படும் போது அவரால் நடத்தப்படுகின்ற ஒவ்வொரு ஊழியமும் எனக்கு ஜெயமாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். ஆவியானவர் நடத்தப்படுகிற அந்த காரியம் நான் என்னுடைய சுயமாகவோ என் மாம்சத்தின் பிரகாரமாக நான் நடந்து செல்லும் போது தோல்வியை பார்த்திருக்கிறேன். ஆனால் தேவ ஆவி நடத்தப்படும் போது அந்த ஜெயமாய் கர்த்தர் மாற்றுவார். மேலும் எவர்கள் தேவ ஆவி நடத்தப்படுகிறார்கள் தேவனுடைய புத்திரர் என்று சொல்லிப்பார்கள். பிள்ளைகளை மாற முடியும். ஆவியாகத்தான் தேவன் இருக்கிறார். தெளிவாய் தெரிந்து கொண்டது. தேவன் ஆவியாகத்தான் இருக்கிறார். தேவன் ஆவியாகத்தான் இருக்கிறார். அதனால்தான் இங்கே சொல்லப்படுகிறது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவி நடத்தப்படுகிறார்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ ஆவி எப்படி நடத்துவார்? வேத வாக்கியம் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டபடினாலே வசனங்கள் நம்முடைய மைண்ட் அதிகமா இருக்கு. வசனம் நம்முடைய வாழ்க்கை அதிகமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை தேவ ஜனமாய் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக கர்த்தருடைய வசனங்களை நாம் அதிகமாக நம்முடைய இதயத்தில் பதித்துக் கொள்ள வேண்டும். ஏசாயாவை சொல்லுகிறார், வேத வசனங்களை இதயத்தில் பதித்திருக்கிற என் ஜனங்களை சொல்லி பார்க்கிறோம். அப்போ இதயத்துக்குள்ளாக அதிகமான வசனங்களை பதித்துக் கொள்ளும் போதுதான் தேவன் யார் என்று விளங்கிக் கொள்ள முடியும். தேவன் ஆவியாக நமக்குள்ளாய் வாசம் செய்யும் போது அந்த விளக்கங்கள் எல்லாம் நமக்கு விளங்கிக் கொள்ள முடியும். அப்போதுதான் தேவனுடைய அந்த தொடுதலை நம்மால் பார்க்க முடியும், தேவனை உணர முடியும், தேவனோடு பழக முடியும்.
அதனால் இன்றைக்கு இந்த அனுபவத்துக்குள் போக வேண்டும். காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்பதை தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு பார்க்கின்ற போது இடத்துல வாசிப்போம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு, இன்றைக்கு தேவ ஜனங்களாய் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பல ஆண்டுகள் ஆகவே சொல்கிறோம் அல்லவா? ஆனால் இப்பேற்பட்ட இத்தனை ஆண்டுகள் ஆன போதிலும் கூட காலத்தை பார்த்தால் நாம் இருக்க வேண்டும். அநேகரை கற்றுக்கொள்ள ஆதாயப்படுத்துகிற ஒரு போதகர்களாக தேவனை குறித்து பேசுகின்ற அளவுக்கு நம்முடைய திறமை உள்ள மக்களாக இருக்க வேண்டும். போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு என்று சொல்லி காலத்தை பார்த்தால் இருக்க வேண்டுமா? போதகராய் தேவனை குறித்து அநேகருக்கு சொல்கின்ற அளவுக்கு ஒரு வளர்ச்சி இருக்க வேண்டும் நமக்குள்ளாக என்று சொன்னால் தேவன் ஆவியால் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். இரண்டாவது வேத வாக்கியம் எல்லாம் தேவ ஆவியால் அருளப்பட்டபடியினாலே இந்த இரண்டு நம்முடைய வாழ்க்கையில் மிங்கலாகும் போது, இந்த இரண்டு நம்முடைய வாழ்க்கையில் செயல்படும் போது நாம் யாரை மாறுகிறோம்? தேவனை குறித்து அனைவருக்கு போதிக்கின்ற அளவுக்கு. போதனை சொன்னால் ஊழியர்கள் மாத்திரம் அல்ல, பாஸ்டர்ஸ் மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு தேவ ஜனங்களும் தேவனை குறித்து போதிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது நாகமான் சொல்லப்படுகிற ஒரு சீரியாவில் இருக்கிற தேசத்தின் படை தளபதி படை அந்த தேசத்திலே ஒரு பெரிய ஒரு தலைவனாக படைகள் எல்லாம் நடத்த முடியாத ஒரு தலைவனாக இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்டவனாக அவன் வாழ்க்கை இருந்தது. எல்லா அந்தஸ்து மேன்மை எல்லாம் இருந்த போதிலும் கூட அந்த மனுஷனுக்குள்ளாக ஒரு குறை இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அந்த மனுஷனை தேவனுக்குள்ளாக வழிகாட்டும்படியாக ஒரு சிறிய அடிமை பெண்ணை குறித்து நாம் வேதத்தில் பார்க்க முடியும். நாகமானை தேவனுக்குள்ளாக வழிகாட்டுகின்ற ஒரு பாத்திரமாக ஒரு சாதாரண ஒரு வேலைக்கார பெண்ணை குறித்து பார்க்கிறோம் அல்லவா? அவள் ஒரு போதை அல்ல, அவள் ஒரு பெரிய ஒரு ஆசாரி குடும்பத்தை சாதவள் அல்ல. அந்த பெண்ணை குறித்து பார்க்கும்போது அடிமையாக அந்த நாகமானுடைய வீட்டிலே ஒரு அடிமை பெண்ணாக வேலை செய்கிற ஒரு சிறு பெண். அந்த பெரிய மனிதனுக்கு சீரிய தேசத்தினுடைய அந்த படை தலைவனுடைய வாழ்க்கையில எல்லாம் இருந்த போதிலும் கூட அந்த குஷ்டரோகத்தின் நிமித்தமாய் வேதனைகளும் வெட்கமும் சோதனைக்குள்ளான ஒரு வாழ்க்கை வாழ்கிற அவன் வாழ்க்கை எல்லாம் இருக்கிறது. ஆனால் அவன் வாழ்க்கையில் முழுமையான சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லாத அவன் வாழ்க்கையிலே நிம்மதியை கொடுக்கும்படியாக ஒரு சாதாரண ஒரு பெண்ணை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார். அதுபோல இன்றைக்கு போதக சமர்த்தனாய் மாற வேண்டிய அவசியம் அல்ல. நாம் தேவனுடைய இந்த சொல்லப்பட்ட வண்ணமாக அவருடைய வசனங்களை தியானிக்க முடியாமல் இருக்கிறோமே, வசனங்களை அதிகம் வாசிக்க முடியாமல் இருக்கிறோமே. இன்றைக்கு அந்த அனுபவத்தில் போகும்போது தேவன் ஆவியா இருக்கிறார். வேத வாக்கியம் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அனுப்பப்பட்டபடியினாலே காலத்தை பார்த்து இருக்க வேண்டாம், போதகர்களாய் இருக்க வேண்டிய உங்களுக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். எவ்வளவு ஆண்டுகளாக தேவனை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பெரிய பெரிய ஆலயங்களுக்கு தேவனை ஆராதிக்க வேண்டிய கடந்து போகிற யோசித்து பாருங்கள். ஆனால் எப்படி இருக்கலாம்? காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு என்ன செய்ய சொல்லி பார்க்கிறோம். படிக்கிறத பார்க்கலாம். காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்குகளின் மூலம் உபதேசங்களை மறுபடியும் மறுபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்களை உங்களுக்கு மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக. மறுபடியும் உபதேசிக்க பாருங்க. தேவனுடைய வாக்கியம் என்ன? தேவனுடைய அந்த மரணத்தை குறித்து மறுபடியும் உபதேசிக்கிறார்கள், உயிர்த்தெழுதலை குறித்து மறுபடியும் உபதேசிக்கிறார்கள், பிறப்பை குறித்து உபதேசிக்கும்படியாக வாக்கியம் மறுபடியும் இந்த பணிக்குள்ளாக தான் சென்று கொண்டிருக்கிறதுக்கு மறுபடியும் என்ன பண்ண போறாங்க? இப்போது முடிஞ்சிச்சு. இப்ப பார்க்கிறோம் நம்முடைய பார்த்தீங்கன்னா உலகமே அனுசரிக்க முடியாதபடிக்கு அந்த புனித குட் ஃப்ரைடே என்ன பண்ண போறாங்க? வெளியில வந்து ஆராதிக்க முடியாத ஒரு கட்டத்திற்குள் தேவ ஜனங்கள் கடந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது. அதோடு மாத்திரமல்ல, உயிர்த்தெழுதலை குறித்து வீட்டுக்குள்ளாகவே ஆராதிக்கும்படியாக வெளியிலே அதை குறித்து மேன்மையாக நாம் ஆராதிக்க முடியாத ஒரு இக்கட்டுக்குள்ளாய் நாடு தள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் மறுபடியும் மனப்படங்க ஒரு பிறப்பை குறித்து மறுபடியும் எங்க போயிட்டப்போ இந்த பண்டிகைக்குள்ளாக காலத்தை பார்த்தால் இருக்க வேண்டும், போதகனாக இருக்க வேண்டும். பண்டிகை சொல்கின்ற ஒரு போதகன் அல்ல. நம்முடைய வாழ்க்கை நமக்குள் வாசம் செய்கிற தேவனையும் நமக்குள் இருக்கிற வார்த்தையின் தேவனை குறித்து உலகத்துக்கு நாம் சொல்ல வேண்டிய ஒரு காலம் அல்லவா? காலத்தை பார்த்தால்
நான் அனைவருக்கு தேவனை குறித்து போதிக்கின்ற ஒரு அனுபவம் உள்ள அனுபவசாலியாக ஒவ்வொரு தேவ ஜனங்களும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு தேவனுடைய தேவதாசர்கள் எவ்வளவோ ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மூலமாய் மாத்திரமல்ல, ஒவ்வொரு தேவ ஜனங்கள் மூலமாக தான் தேவனாம் மையப்படுவதை கர்த்தர் விரும்புகிறார். இந்த உலகத்தில் ஒரு கூட்ட மக்களை கர்த்தர் ஆதாயப்படுத்த விரும்புகிறார். ஒருவரும் கெட்டு போக கூடாது என்றுதான் தேவனுடைய வருகை தாமதமாக இருப்பதாக வேதத்தில் பார்க்கிறோம். பதிலா காலத்தை பார்த்தால் நாம் யாராயிருக்க வேண்டும்? போதகராய். நீங்கள் தேவனை குறித்து அனைவரும் சொல்கின்ற ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் மறுபடியும் நாம் என்ன செய்கிறோம்? உபதேசத்துக்குள் கடந்து போகிறோம் அல்லவா? மறுபடியும் செய்ய நம்முடைய வாழ்க்கையில இந்த பள்ளி உபதேசங்களுக்குள்ள கடந்து வருகிறோம் அல்லவா? காலத்தை பார்த்தால் யாராயிருக்க வேண்டும்? நீங்களும் நானும் அநேகரை கர்த்தருக்குள் ஆதாயப்படுத்துகின்ற ஒரு பாத்திரமாய், ஒரு தேவனுடைய பயன்படுத்துகிற ஒரு கருவியாய் இருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் மறுபடியும் என்ன செய்யப்படுகிறது? நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யப்படுகிறது? உபதேசம் மறுபடியும் நம்ம இந்த பண்டிகை என்கிற உபதேசத்துக்குள்ளாகவே போய்கொண்டிருக்கிறோம். யோசித்து பார்ப்போம். அப்போஸ்தலர் தெளிவாக தேவன் சொல்லிவிட்டார், ஆவியானவர் மேல் வரும்போது செய்ய வேண்டும், நீங்கள் சாட்சிகளாக இருக்க வேண்டும். என்ன சாட்சி? அவரை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். உங்களுக்குள் தேவன் வந்த அந்த சாட்சி, உங்களை எப்படி தேவன் மாற்றினான் சாட்சி, நீங்கள் எப்படி தேவனுக்குள்ளாய் வந்திருக்கிற சாட்சி, நம்முடைய வைராக்கியமான வாழ்க்கை என்கிற சாட்சி தான் அனைவரை கர்த்தருக்குள் ஆதாயப்படுத்த முடியும். அதனால் நாம் எப்படி இருக்கிறோம்? போதகராக இருக்க வேண்டிய நாம் தேவனுடைய கரங்களிலே ஒரு கருவியுள்ள ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டிய நாம் இன்றைக்கு மறுபடியுமாக இந்த போதகத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம் அல்லவா? யோசித்து பார்க்க வேண்டும். அடுத்த வசனம் வாசிக்கிறோம். அதை வாசிக்கும் போது 13 வாசிப்போம். பால் உண்கிறவன் குழந்தையாக இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தினால் பழக்கமில்லாதவனாக இருக்கிறான். எதில் பழக்கமில்லவனுக்கு? வசனத்தில், நீதியின் வசனத்தில் அவனுக்கு பழக்கமில்லை. எனக்கு வேதத்தை வாசிப்பதில் பழக்கம் கிடையாது. ஏதோ சபைக்கு வரும் போவோம், தனிப்பட்ட முறையில வேதத்தை வாசிக்கின்ற பழக்கம் யாருக்கு இல்லை? அனுபவம் இல்லை, அந்த பழக்கமே இல்லை. ஆண்டுக்கு ஒரு முறையாவது வேதத்தை வாசிக்க வேண்டும் தேவ ஜனங்கள். வேத வாக்கியம் எல்லாம் யாருடையது? தேவ ஆவியால் அருளப்பட்டபடியினாலே நாம் தேடுகிற மக்களாய் மாற வேண்டும் அல்லவா? நாம் அநேகரை கர்த்தருக்குள் ஆதாயப்படுத்துகிற மக்களை மாற வேண்டும் அல்லவா? நமக்கு இந்த நாட்கள் பார்க்கிறோம், நம் யாவரும் வீட்டுக்குள் இருந்து தேவ சமூகத்தை தேட முடியாமல் இருக்கிறோமே. அன்றைக்கு ஆலயத்துக்கும் சரியாய் வராதபடி இருந்தோம் அல்லவா? நேரத்துக்கு வராதபடிக்கு அநேக சாக்கு போக்குகள், மற்ற காரியங்கள் அந்த ஓய்வு நாள் வரும்போது அதை ஒரு பெரிதாக எண்ணி ஓய்வு நாள் அசைப்படுகிற அனுபவத்தில் இருந்தோம் அல்லவா? இன்றைக்கு உலகம் முழுமையாக தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கட்டப்பட்ட நிலைமையிலே, வீட்டுக்குள் அடங்கியிருக்க நிலைமையில் கூட நாம் வேதத்தை வாசிக்காதபடி, தேவ சமூகத்தை தேடாதபடி இருக்கிறோம். யோசித்து பாருங்கள். காரணம் என்ன? நீதி வசனத்தில் எல்லாம் அவனுக்கு பழக்கம் இல்லை. நீதியின் வசனத்தில் அவனுக்கு பழக்கம் இல்லை. அநேகருடைய தேவ ஜனங்கள் சொல்லுகிற ஒருவருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது வேதத்தை வாசிக்கின்ற பழக்கம் இல்லை. ஆராதிக்கிறார்கள், எப்படியெல்லாம் ஆராதிக்க வேண்டும் அப்படியெல்லாம் ஆராதிக்கிறார்கள், உபவாசிக்கிறார்கள், காணிக்கை கொடுக்கிறார்கள். ஆனால் வேத வாசகத்தில் பழக்கம் இல்லை, பழக்கம் இல்லை. அதை பழகாதபடிக்கு நாம் இருக்கிறோம். வேத வாக்கியம் எல்லாம் தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியானவரால் மோசே மூலமாக 5 விதமான ஆகமங்கள் எழுதப்பட்டதை சொல்லி பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆவியானவரால் இறங்கி அவர் செய்தார், எழுதப்பட்டதா வேதம் முழுமையாக. அதோடு மாத்திரமல்ல, நான் எடுத்து வாசிக்கும் மத்தியில வாசிக்கிற 3ஆம் அதிகாரம் 14 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது 3:16. மத்தேயு 3:14 வாசிக்கிறோம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்தில் இருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கினார். ஆவியானவர் இயேசுவில் இறங்கினார். இயேசு தேவன். ஆனாலும் ஆவியானவர் புறாவை போல இறங்கினான்னு சொல்லி பாருங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆவியானவர் அவசியமா இருக்கிறபடினாலே இன்றைக்கு தேவன் அப்போஸ்தலர் வாசிக்கிறவர் இருக்கிறார், ஆவியாக இருக்கிறார். ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்யும்படியாக இறங்கி வர வேண்டும் என்று சொன்னால் நாம் வேத வாக்கியம் செய்ய வேண்டும். அதிகமாக ஆராய்ந்து படிக்க வேண்டும். அதிகமாக வேதத்தை நாம் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில எவ்வளவோ காரியங்களுக்கு நம்முடைய நேரத்தை வீணாக செலவழிக்கிறோம் அல்லவா? வேதத்தை வாசிப்பதற்கு நம்ம யோசிப்பதே கிடையாது.
அதனால் இன்றைக்கு நாம் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்ய விரும்புகிற ஒரு காலம் வந்து காலத்தை பார்த்தால் யாராக இருக்க வேண்டும்? நாம் போதகனாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஜனங்களும் போதகனாக இருக்க வேண்டும். அந்த நாகமான அந்த சிறு பெண்ணின் மூலமாய் தேவன் சுகத்தை கொடுக்கும்படியாக பயன்படுத்தினார். நாகமான் மூலமாக தான் அந்த பெண்ணின் மூலமாக தான் நாகமான் சுகத்தை அடைந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். படை அந்தஸ்து எல்லா மேன்மை இருந்த போதிலும் கூட அவன் பாதிக்கப்பட்ட மனுஷனாக இருக்கிறார். இன்றைக்கு எவ்வளவோ ஜனங்கள் வாழ்க்கையில் அந்தஸ்து இருக்கலாம், பணம் இருக்கலாம், செழிப்பு இருக்கலாம், ஏதோ ஒரு பாதிப்போடு இருக்கிற மக்களுக்கு அந்த பாதிப்பை யார் தான் தீர்க்க முடியும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் தீர்க்க முடியும். அவரை காமிக்க முடியாது. அவர் ஆவியா இருக்கிறபடினாலே, ஆவியானவருக்கு வாசம் செய்கிறபடினாலே, வார்த்தை மனதில் இருக்கும் போது அவரை உலகத்துக்கு உங்களால் காமிக்க முடியும். போதகராய் இருக்க வேண்டிய நாம் எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கு பாலுங்கிற ஒரு குழந்தையை போல இருக்கிறோம் அல்லவா? யோசித்து பாருங்கள், நாம் யாராய் இருக்கிறோம்? கிறிஸ்தவனை சொல்லுகிறனால் ஒரு குழந்தையை இருக்கிறனா, இல்லாவிட்டால் அனைவரை தேவனுக்கு ஒரு ஆதாயப்படுத்துகிற ஒரு போதகனாக, தேவனை குறித்து அனைவரை சொல்கின்ற ஒரு பாத்திரமாக இருக்கிற சொல்லி யோசித்து பாருங்கள். அந்த நிலைமையில் நாம் கடந்து போவதால் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் அடைக்கப்பட்டு வீடுகள் இருக்கிறோம் அல்லவா? இந்த 20 நாட்களுக்கு முன்னாக நாம் என்ன செய்து கொண்டு யோசித்து பாருங்கள். முன்பு நமக்கு அதிகமான வேலை இருந்தது. இன்றைக்கு வீட்டுக்குள்ளே அடைந்திருக்கிற நாம் என்ன செய்யும்? ஒரு மணி நேரமாக தேவனை தேடியிருக்கிறோம். யோசித்து பாருங்கள். நீங்களும் நானும் போதகனாக இருக்கும்படியே தேவன் அழைத்திருக்கிறார். காலத்தை பார்த்தால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, தேவனை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். காலத்தை பார்த்தா நாம் பல ஆண்டுகள் சபைக்கு போய் சொல்கிறோம், ஆளுக்கு போய் சொல்கிறோம் அல்லவா? காலத்தை பார்த்தால் யாராக இருக்க வேண்டும்? நீங்கள் தேவனால் பயன்படுத்துகிற ஒரு விசேஷமான ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும். அன்றைக்கு அந்த பெரிய மனிதனை ஆண்டவருக்குள் ஆதாயப்படுத்தும்படியாக அந்த சிறு பெண் வேலை செய்யும்படியாக அந்த வீட்டிலே வேலை செய்கிற ஒரு அடிமை பெண்ணானுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். தேவன் நமக்கு எவ்வளவு நன்மைகளை கொடுத்திருக்கிறார், சுகபல வாரகத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் கொள்ளை நோயினால் எவ்வளவோ ஜனங்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். வல்லரசு நாடுகள்லாம் நடுங்கிக் கொண்டிருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். யோசித்து பாரு. இன்றைக்கு வல்லரசு நாடாகிய உலகத்திலேயே பெரிய சிறந்த நாடாகிய அமெரிக்காவை குறித்து பார்க்கும்போது நடுங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். கடந்த வாரத்தில் நான் அந்த பிரசிடண்டுடைய செய்தியை நான் பார்த்தேன். அவர்கள் வசனங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பூமியிலே காரில் மூடும் கர்த்தருடைய மகிமை நம்மை காணப்படும் என்று சொல்லி ஏசாயா 62 பிரகாரமாக அதிக வசனங்களை குறித்து பேசுவதை பார்த்தேன். உண்மையாகவே இன்றைக்கு அவருக்குள்ளாக வசனத்துடைய ஜீவன் தெரிகிறது அல்லவா? அதனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட வசனத்தில் வல்லமை இருப்பதை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். வசனம் யாருடையது? தேவ வசனம் எல்லாம் யாருடையதா இருக்கிறது? வேத வாக்கியம் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறபடினாலே உங்களுக்குள் அந்த வல்லமை பெற வேண்டும் என்று சொன்னால் வசனத்தில் பழக்கம் இருக்கணும். அவங்க என்னதுக்கு வசனத்தில் அவங்களுக்கு பழக்கம் இல்லை. உங்க பழக்கம் யாரோடு இருக்கிறது? நாம் தேவனோடு பழக வேண்டும் என்று சொன்னால் வேத வசனங்களை அதிகமாக படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதை தியானிக்க வேண்டும், அதை சிந்திக்க வேண்டும், அதுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்படியெல்லாம் இருக்கும்போதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் உயர்த்தபடியான ஒரு நேரம் வந்துவிட்டது. இதோ உலகம் முழுமையாக பார்க்கின்ற போது பூமியை காரில் மூடும் என்று சொன்னமாக இன்றைக்கு இருள் சூழ்ந்திருக்கிற உலகத்தை பார்க்கிறோம். இருள் என்று சொன்னால் ஒரு கலக்கம், இருள் என்று சொன்னால் ஒரு குழப்பம். அப்பேற்பட்ட ஒரு குழப்பத்துக்குள்ளாக இருக்கின்ற இந்த கடைசி காலங்களிலே காலத்தை பார்த்தால் யாராக இருக்க வேண்டும்? கடைசி காலங்களிலே தேவ ஜனமாய் நீங்கள் தேவனுக்குள்ளாக வழிநடத்துகின்ற ஒரு போதகனாய், தேவன் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் இருக்கணும். தவிர நாம் சாதாரண மனுஷனாய் இருக்கவே கூடாது. நாம் சர்வசாதாரண மனுஷனாய் இருக்கவே கூடாது. நாம் சர்வ வல்லவரை ஆராதிக்கிறபடியினாலே, இந்த உலகத்தை உண்டாக்கிற தெய்வத்தை ஆராதிக்கின்றபடியினாலே நீங்கள் விசேஷமான ஜனங்கள் என்பதை மறந்து போகாமல் இருக்கணும். மறந்து போகாதீங்க. விசேஷமான ஜனங்கள் தான். காலத்தை பார்த்தா, இந்த கொடுமையான காலத்தை பார்த்தா, இந்த கோரமான ஒரு காலத்தை பார்த்தா, நாம் நம்முடைய 100 ஆண்டுகளாக கண்டிராத ஒரு காலத்தை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு பார்க்கிற ஒவ்வொரு உயிரோடு இருக்கிற பெரியவர்கள் யாரும் இப்பேற்பட்ட ஒரு காலத்தை, இப்பேற்பட்ட ஒரு வேதனை யாரும் பார்த்திருக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு கொடுமையான காலத்தில் வந்திருக்கிற நாம் எப்படி இருக்க வேண்டுமோ? ஒரு போதகனாக இருக்க வேண்டும். அன்றைக்கு நாகமானை தேவனுக்குள் உருவாக்கும்படியாக, தேவனை அறிந்து கொள்ளும்படியாக ஒரு சாதாரண ஒரு பெண்ணை எடுத்து தேவன் பயன்படுத்தினார். அதுபோல் நீங்கள் யாரா இருந்தாலும் கூட
கர்த்தர்களை பயன்படுத்தும்படி அழைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர்களை பயன்படுத்த என்பதன்படினாலே நாம் தேவ ஜனமாய் நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவன் ஆவியாய் இருக்கிறார். உங்களுக்குள் தான் தேவன் இருக்கிறார். நாம் பாடுகிறோம் அல்லவா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர் சொல்லி உங்களுக்குள் தேவ ஆவியானவர் இருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, வேத வாக்கியத்தை அதிகம் வாசிக்கிற மக்களை மாற வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவாக இருதயத்துக்குள்ளாக வேத வசனங்களை பதித்துக் கொள்கிறோமோ அவ்வளவாய் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். வசனங்கள் நம்முடைய உள்ளத்துக்குள் பதிய வேண்டும். நம்முடைய வசனமானது உள்ளத்துக்குள் பதிய வேண்டும். தேவனுடைய வசனம் உள்ளே இறங்க, தேவனுடைய வசனம் பதிய பதிய நமக்கு இருக்கிற பயம், குழப்பம், தடுமாற்றம், கலக்கம் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். அதனால் நம்முடைய வாழ்க்கை இந்த காலத்தை பார்க்கும்போது தேவஜனங்கள் யாவரும் போதிக்கின்ற மக்களாக, தேவனுக்கு என்று பயன்படுகிற பாத்திரமான மக்களை மாற வேண்டும். தவிர இனி கடைசி காலம் இனி செல்லவே சென்றால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அப்பேற்பட்ட ஒரு கிருபை செய்ய நம்மை அழைத்திருக்கிறபடினாலே நாம் தேவஜனங்களாக நாம் தேவ வசனத்தில் பழக்கமாக இருக்க வேண்டும். அவர் ஆவியாய் இருக்கிறார். மேலும் எவர்கள் தேவன் நடத்தப்படுகிறார்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார் சொல்லி நாம் ரோமர் 8:14 பார்க்கிற வண்ணமாக நாம் தேவ ஆவி நடத்தப்படும்படி ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவ ஆவி நடத்த விரும்புகிறார். நாட்களிலே சுகத்தை கொடுக்க தேவன் விரும்புகிறபடினாலே யார் மூலமாய் கொடுப்பார்? தேவனுடைய ஆவியை பெற்ற உங்கள் மூலமாய், வேத வசனை தியானிக்கின்ற உங்கள் மூலமாக தான் தேவன் உலகத்தில் அற்புதம் செய்ய விரும்புகிறவராக இருக்கிறார். அதனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் வேத வசனங்களிலே அதிக பழக்கம், அவர்களோட பழக வேண்டும். இயேசுவோட பழகுவதற்குரிய ஒரே வழி என்ன? வேத வசனங்களையும் ஆவியானவரை நமக்குள் இருப்பதை உணர்ந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் ஆவியாய் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் சரத்திலே கர்த்தர் இருக்கிறார். உலகத்தில் வருகிற எந்த தீங்கும் தேவ ஜனங்களை அணுகவே முடியாது. தேவன் உங்களை வேலெடுத்து வைத்திருக்கிறார். எப்படி அன்றைக்கு யோபை வேலெடுத்து வைத்தாரோ அதுபோல் வசனம் சொல்கிறது, உங்களை கர்த்தர் வேலெடுத்து வைக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். இக்கட்டு நாளிலே கர்த்தர் அரணான கோட்டையாய் இருக்கிறபடினாலே நாம் உரிமை பாராட்டுகிற மக்களாக இருக்கிறோம். நாம் உரிமை பாராட்டுகிற மக்களாக இருக்கிறோம். தேவ ஜனங்களாக நாம் தேவனுடைய சமூகத்தில் உரிமை பாராட்ட வேண்டும். ஆண்டவரே, நீர் அடைக்கலம், நீர் என்னுடைய கோட்டை, நீருடைய கேடகம், நான் நம்பியிருக்கிறேன்னு சொல்லி நாம் தேவனை அதிகமாக உரிமை பாராட்டுகிற ஒரு தகுதி பெற்ற மக்கள் தான். தேவ ஜனங்களாக நாம் விசேஷமான மக்கள் தான். அதனால் காலத்தை பார்த்தால் நாம் யாராய் இருக்க வேண்டும்? தொடர்ந்து நாம் இப்படி எப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே மறுபடியும் பண்டிகைக்குள் போகாதபடிக்கு இந்த ஆண்டு பாருங்கள், உலகத்தில் ஒரு முக்கியமான தெய்வ பண்டிகையாகிய இந்த பண்டிகை நாம் கொண்டாட முடியாதபடிக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம். யோசித்து பாருங்கள். அதனால் இந்த கடைசி நாட்களிலே நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும்? அநேகரை கர்த்தருக்குள் ஆதாயப்படுத்துகின்ற போதனையுள்ள மக்களாக இருக்க வேண்டும். அநேகரை கர்த்தருக்குள் ஆதாயப்படுத்துகின்ற தேவஜனங்களாக இருக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை பெருகவே பெருக பண்ணுவார். குறிப்பாக இந்த கொடுமையான காலங்களிலே, இந்த கொலைகளெல்லாம் உலகமெல்லாம் பாதிக்கப்பட்ட நேரங்களிலே கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். தேவன் ஆவியாக உங்கள் ஸ்தலத்தில் தான் இருக்கிறார். நீங்கள் எங்கெல்லாம் செல்கிறீர்களோ அங்கெல்லாம் கர்த்தர் கூட இருக்கிறார். அதனால் தேவன் நடத்தப்படுகிற ஜனங்களாக இருக்க வேண்டும். மேலும் எவர்கள் தேவன் நடத்தப்படுகிறார்கள் தேவனுடைய புத்திரராக இருக்க சொல்லி பார்க்கிறோமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மேலும் எவர்கள் தேவனுடைய நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் சொல்லி நாங்கள் ரோமர் 8:14 வாசவண்ணமாய் நாங்கள் தேவ ஜனங்கள், நாங்கள் தேவ பிள்ளைகள் தகப்பனே, நாங்கள் தேவனுடைய நடத்தப்படுகிற மக்கள் அப்பா. ஆண்டவரே, அப்போஸ்தலர் புத்தகத்திலே வாசித்தவண்ணமாய் வாக்குத்தத்தமாகிய ஆவியானவரை சீஷர்கள் பெற்றுக்கொண்டார்கள். 120 பேர் பெற்றுக்கொண்டார்கள். அதற்கு பின்னால் சுவிசேஷம் உலக முழுமையாக கடந்து போனதாய் பார்க்கிறது தகப்பனே. அங்குதான் ஆரம்பித்தது ஐயா. நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. ஆவியானவரால் ஏவப்பட்டு ஒவ்வொரு தேவஜனங்களும் கடந்து போன ஆண்டவரே இடங்களுக்காக அற்புதங்களை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்போஸ்தலர் புத்தகம் முழுமையாய் பார்க்கிறது தகப்பனே. இன்றைக்கு எங்கள் தேவன் எங்களுக்குள் ஆவியாய் இருக்கிறப்பா. எங்களுக்குள் ஆவியாய் இருக்கிறது. உடைய வல்லமை, மகிமையை, உடைய தன்மையை, உடைய சுபாவங்களை நாங்கள் மாறுவதற்குரிய தன்மைகள் அத்தனையும் இந்த கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரை வேதில் இருப்பதற்கு நன்றி கர்த்தாவே. வேத வாக்கியம் எல்லாம் தேவனுடைய ஆவியில் அருளப்பட்டபடினால் உமக்கு நன்றி கர்த்தாவே. நாங்கள் தேறுகிற மக்களாய், நற்கிரியை செய்கிற மக்களாக, தகுதியுள்ள மக்களாய் எங்களை மாற்றும்படியாய் ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஆமாண்டவரே,
வேத வாக்கியங்களை கடிந்து கொள்ளும் போது நாங்கள் அதற்கு சுவிசாய்க்க கீழ்ப்படி உதவி செய்வடைய ஜெபிக்கிறையா. என்னை மாற்றுவது உடைய வசனம் ஒன்றுதான் ஆண்டவரே. என்னை யாராலும் மாற்ற முடியாது ஐயா. ஆண்டவரே, தேவஜனங்களாய் எங்களை மாற்றுவது உடைய வசனம் ஒன்றுதான் கர்த்தாவே. வேத வாக்கியம் என்பது தேவாவின் அருளப்பட்டபடினாலே உங்களுடைய வசனம் என்னை மாற்றும், தேவனுஷனாய் மாற்றும் கர்த்தாவே. ஆண்டவரே, இதில் பங்கேற்ற தேவஜனங்கள் ஒவ்வொரு ஆசீர்வதியும் ஐயா. ஆண்டவரே, இதை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அந்த குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிற கர்த்தாவே, நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்களுடைய நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சர்வ உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் நன்மைக்கும் நம் அனைவரோடு கூட கர்த்தர் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.